பழனி திருத்தலத்தில் தைப்பூசம் என்றாலே அது கோலாகலமான திருவிழாவாக இருக்கும். தமிழகம் மட்டுமல்ல, அண்டை மாநிலங்களிலிருந்தும் கூட பழனிக்கு படையெடுப்பார்கள். அந்த பக்தர்கள் பக்தி பரவசத்தில் முருகனை தரிசிக்க வந்திருக்கக்கூடிய காட்சிகளோடு விவரங்களோடு நமது செய்தியாளர் குணசேகரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். குணசேகரன், பழனி திருத்தலத்திற்கு தைப்பூச திருவிழாவுக்கு பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்குது? கொண்டாட்டம் எந்த அளவுக்கு இருக்குது? நிச்சயமாக அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக கருதக்கூடிய பழனியில் எப்பொழுதுமே தைப்பூசம் என்பது வெகு விமரிசையாக நடைபெறக்கூடிய ஒரு விழா. இந்த தைப்பூச திருவிழாவானது கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம், முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நேற்று மாலை விமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தைப்பூச நாளான இன்று அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் இந்த மலையடிவாரத்தில் திரண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சாறை சாறையாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அங்கிருந்து புறப்பட்டு பாத யாத்திரையாக பழனியை நோக்கி வந்தவர்கள் மலையடிவாரத்தில் திரண்டிருக்கிறார்கள். இந்த 4 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய இந்த பழனி மலையினுடைய கிரிவல பாதையில் முழுமையாக அவர்கள் வலம் வந்து அதற்கு பிறகு மலை மீது சென்று தண்டாயுத பாணியை தரிசனம் செய்து செல்கின்றார்கள். அவர்கள் காவடியை எடுத்தும் அழகுத்தியும் அதுபோன்று நடனமாடியும் நேர்த்திக்கடன் செலுத்தியபடி இந்த கிரிவல பாதையில் அவர்கள் தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகின்றது. கிரிவல பாதை முழுமையாகவே பக்தர்களுடைய வெள்ளத்தால் திரண்டு இருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும். ஏராளமான பக்தர்கள் இந்த பகுதியில் இருக்காங்க. நம்ம பக்தர்களுடைய கருத்துக்களையும் கூட நம்ம நேரடியாகவே நம்ம கேட்கலாம். ஐயா, எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? இந்த கூட்டம் எப்படி இருக்கு? சாமி தரிசனம் பண்ணீங்களா? எப்படி இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. வத்தலகுண்டுல இருந்து வர்றாங்க. எப்பயுமே 2 வருஷமா வந்து தரிசனத்துக்கு ஸ்பெஷல் இதெல்லாம் வாங்கினாங்க. இந்த வட்டம் தமிழ் எவ்வளவு கிரௌட் இருக்கு? நீங்க தரிசனம் பண்ணிட்டீங்களா? எப்படி இருக்கு? கிரௌடெல்லாம் ரொம்ப கூட்டமா இருக்குங்க. இந்த வட்டம் பிரி தரிசனம் விட்டதுனால எல்லாமே இப்போ வரிசையா எங்க வேணாலும் யார் வேணாலும் சாமி பார்த்துக்கலாமுங்க. தமிழக முதலமைச்சர் எங்களுக்கு சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இந்த தரிசனம், இங்க சாமி தரிசனம் பண்றதுனால என்ன மாதிரியான உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது? நான் வந்து 20 வருஷமா பாத யாத்திரை வந்துகிட்டு இருக்கேங்க. எனக்கு வந்து 2 ரெட்டை பிள்ளைய குழந்தை பிறந்திருக்குங்க. 2 பொண்ணு 2 பையன் முருகன் அருளால் எனக்கு கிடச்சிருக்காருங்க. எங்கள் கூட வந்தவங்க 20 வருஷமாக நாங்கள் பாத யாத்திரை வரனால எங்கள் முன்னோர்கள் எல்லா பேருமே நல்லா இது பண்ணியிருக்காருங்க. எங்களுக்கு வந்து அமைச்சர் ஐபி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட்டுக்கோட்டையிலேருந்து வரோமுங்க. 47 வருஷமாக பாத யாத்திரை வரோம். வர வழியில் அன்னதானம் போட்டுக்கிட்டே வரோம். எல்லாரும் நல்லா இருக்கிறோம். அம்மா, நீங்கள் எத்தனை வருஷமா வர்றீங்க? நாங்கள் வந்துங்க 6 வருஷமா வந்துட்டு இருக்கிறேங்க. குழந்தையிலேருந்து வந்துட்டு இருக்கிறேங்க. இப்போ நாங்கள் கல்யாணமாகி வந்துட்டு இருக்கிறேங்க. இங்கே வந்து ஃபேமிலியோட பாத யாத்திரை வந்தாங்க. அவினாசியிலேருந்து வந்துட்டு இருக்கிறேங்க. இப்போ இந்த சாமி தரிசனம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? மேலே போயிட்டு வந்துட்டீங்களா? நாங்கள் வந்து தென்காசி மாவட்டம் சிவேரிலேருந்து வரோம் சார். நாங்கள் 7 நாள் அங்கேருந்து பாத யாத்திரை வரோம். நாங்கள் நேற்றே சாமி பார்த்தோம். தங்கத்தேர் தரிசனம், சாமி தரிசனம் எல்லாம் பண்ணிட்டோம். நல்லா மன நிம்மதியாக இருக்குது இங்கே வந்ததுலேருந்து. இப்போ நாங்கள் நல்லா சந்தோஷமாக சார் இருக்கோம். முருகனோட அருளால் எங்கள் குடும்பம் எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. எந்த நோய் நொடி இல்லாமல் நாங்கள் நல்லபடியாக தான் இருக்கோம். தண்ணி வசதி மற்றபடி எல்லா வசதியும் அங்கே சூப்பராக இருக்குது. மற்றபடி எல்லாம் எந்த இதுவும் பிரச்சனை இல்லை. ஃப்ரீ தரிசனம் எல்லாமே ஃப்ரீ தரிசனம் தான். நல்லா தான் சார். கட்டணம் நல்லா. நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டீங்களா? எப்படி இருக்குது தரிசனம்? எப்படி இருந்துச்சு? அந்த நான் இது மணப்பறவையிலேருந்து வந்துட்டு இருக்கேங்க. ஒரு 15 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேங்க. சிறப்பாக இருந்தது. நல்லா கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்ததுங்க. அதுக்கு நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். நான் அறந்தாய் கட்டுமாடியிலேருந்து வர்றேன். சாமி அதிசயம் அருமையாக இருக்குது. அன்னதானம்னு வர்ற வழியில் எல்லாமே நல்லா கொடுக்குறாங்க. முதலமைச்சர் அடிப்படை நல்லா இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பாத யாத்திரையாக வந்திருக்கக்கூடிய இந்த பக்தர்கள் தான் தற்பொழுது அவர்களுடைய கருத்துக்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இது போலத்தான் கிரிவல பாதை முழுமையாகவே பக்தர்களுடைய வெள்ளத்தால் நிரம்பி வழிகிறது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் கூட இந்த பழனிக்கு அதிகப்படியான பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக குணசேகரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.